ஹாய் துளசி. சொல்லுங்க சிவா. உள்ள போங்களேன், வரேன். போங்க. அப்படி என்ன வந்ததும் வராததுமா அவ்வளவு தேடி போறான் சிவா. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல சிவா. டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டதுமே வயிறு வலி கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஐயோ, வயிறு வலின்னு சொல்றாளே. வயிறு வலியா? லோ பிரஷர் தானே சொன்னீங்க? அது ஆமா, லோ பிரஷர் தான். ஏதோ டவுட்ல வயிறு வலின்னு சொல்லிட்டேன். அப்பப்போ வயிறு வலி வரும், அந்த நினைப்புல சொல்லிட்டேன். அதானே பார்த்தேன். நீங்க லோ பிரஷர்னு சொன்னதும் இந்த ப்ரெஷர் பார்க்குற டிவைஸ் வாங்கிடலான்னு நான் நாகர்கோயிலே போயிட்டேன். அங்கே பார்த்தா நான் தேடுற பிராண்டே கிடைக்கல. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஏற்கனவே மலேசியாவில் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதான் வீடெல்லாம் தேடி பார்த்து இப்போ தான் எடுத்துகிட்டு வரேன். சரி உட்காருங்க, ப்ரெஷர் பார்க்கலாம். அதான் இப்போ நல்லா ஆயிடுச்சு சிவா. ப்ரெஷர் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் துளசி. அதான் சரியாயிடுச்சுன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்பப்போ டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் உட்காருங்க, நான் பார்க்குறேன். கை காட்டுங்க. என் மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறையா சிவா? என்ன நீங்க இவ்ளோ அன்பா பாத்துப்பீங்களா? உனக்கு லோ பிரஷர்னு சாதாரணமா சொல்லிட்டு என் மனசு எவ்வளவு துடிச்சிச்சு தெரியுமா? உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது துளசி. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். என்னைக்காச்சும் எனக்காக இவன் இவ்ளோ துடிச்சிருப்பானா? அந்த துளசி கொன்னுனா ஏன் தான் இவன் இவ்ளோ துடிச்சு போறானோ? கேட்டா எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். டைவோர்ஸ்க்காக தான் காத்துட்டு இருக்கேன் வேற சொல்லுவான். ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் சேர்ந்தே தான் திரிவாங்க. நான் அந்த குழந்தைக்காக தான் பாக்குறேன். இல்லனா அவளை எப்பவோ தூக்கிருப்பேன். ப்ரெஷர் இப்போ நார்மலாக தான் இருக்கு. எல்லாமே நார்மலாக தான் இருக்கு துளசி.